கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கிறிஸ்தவ பாதையில் மிஷனரிகளின் பங்கு எத்தகையது என்பதை ஒரு மிஷனரியின் வாயிலாக தெரிந்து கொள்வோம். டிசம்பர் 16ஆம் தேதி 1867 அயர்லாந்து தேசத்துல காணப்படுகிற கவுண்டிடவுன் நகரத்துல மில்லிஸ்லேன் ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல டேவிட் கார்மைக்கேல் அப்புறம் கேத்ரின் என்கிற அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மகளா ஏமி பீட்ரீஸ் கார்மைக்கேல் என்னும் அம்மையார் பிறக்கிறார்கள். இவங்க கூட 6 சகோதரர்கள் காணப்பட்டாங்க. இவங்க யோர்க்ஷயர் என்கிற போர்டிங் ஸ்கூல்ல தன்னுடைய கல்வியை கற்கிறாங்க. அதை தொடர்ந்து ஹார்கேட் லேடிஸ் காலேஜ்ல 4 வருஷம் தன்னுடைய கல்லூரி படிப்பு நிறைவு செய்யறாங்க. இந்த குடும்பம் மொத்தமாவே ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவ குடும்பமா காணப்படுது. இவங்க அப்பா ஒரு மில் அதிபரா காணப்படுகிறார். ஏமியின் 16வது வயதுல இந்த குடும்பம் பெல்ஃபாஸ்டுக்கு இடம் மாறுறாங்க. இந்த சூழ்நிலையில ஒரு 2 வருடத்திலேயே ஏமியின் தந்தை இறந்து போகிறார். இப்ப இந்த குடும்பம் சிதறி போக சூழ்நிலையில இருக்கிறது. ஆனா இது கிறிஸ்தவ குடும்பங்கிறனால சிதறி போக சூழ்நிலை தடுக்கப்படுது. இப்போ ஏமி தன்னுடைய ஊழியத்தின் முதல் படியை இங்க எடுத்து வைக்கிறாங்க. எப்படி என்று சொன்னா, அவங்களுடைய மில்லில் பணிபுரிகிற ஒரு கூட்டம் பெண்களை ஷாலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷாலீஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிள். அவங்க யாருன்னு சொன்னா, தன்னுடைய தலைகள்ல ஹேட்டுக்கு பதிலா, தொப்பிக்கு பதிலா ஷால் அணியக்கூடிய பெண்கள். இவங்க எப்படி என்று சொன்னா, இந்த பெண்கள் 14 மணி நேரம் கடினப்பட்டு வேலை செய்வாங்க. ஆனா குறைவான சம்பளம் கிடைக்கும். இவங்க மத்தியில தன்னுடைய ஊழியத்தை முன்னெடுக்கிறாங்க ஏமி கார்மைக்கேல். இந்த பெண்களை வைத்து ஒரு சிறு குழுவை ஆரம்பித்து அந்த குழுவானது பெருத்து கொண்டே போகிறது, கூட்டம் கூடிக்கொண்டே போகிறது. இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு ஒரு ஹால் தேவைப்படுகிறது. அந்த ஹாலை வாங்குவதற்கு அந்த நேரம் அவர்கள் 500 யூரோவை செலவு பண்ணி ஒரு ஹாலை வாங்குகிறார்கள். அந்த ஹாலின் தற்போதைய மதிப்பு 67,000 யூரோக்கள். இந்த ஹாலை தான் தற்போது டின் டேபர்னாக்கிள் என்று குறிப்பிடுகிறார்கள். இங்கேதான் வெல்கம் இவாஞ்சலிக்கல் சர்ச் என்று ஏமி கார்மைக்கேல் அம்மையாரின் நினைவாக பெல்ஃபாஸ்ட் என்ற இடத்திலே ஒரு ஆலயத்தை தற்போது நிறுவி இருக்கிறார்கள். வெல்கம் இவாஞ்சலிக்கல் சர்ச் கிழக்கு பெல்ஃபாஸ்ட்ல உட்வேல் என்கிற பகுதியில காணப்படுகிறது. இந்த குடும்பம் அதன் பிறகு மான்செஸ்டர் என்கிற இடத்திற்கு இடம் மாறுகிறாங்க. அங்கே இருந்த ஸ்லம் ஏரியா, அதாவது சேரியில வாழ்ந்த மக்களுக்கு இடையிலே தன்னுடைய பணியை இங்கே ஏமி கார்மைக்கேல் தொடர்கிறார். அதன் பின்பு 1887வது வருடம் கெஸ்விக் கன்வென்ஷன் என்கிற ஒரு அமைப்பின் கன்வென்ஷனுக்கு செல்லுகிறார். அந்த கன்வென்ஷனில் ஹட்சன் டெய்லர் என்ற சைனா இன்லண்ட் மிஷனின் நிறுவனரை சந்திக்கின்றார். CIN என்னும் சைனா இன்லண்ட் மிஷன், இதன் நிறுவனர் ஹட்சன் டெய்லர். ஹட்சன் டெய்லரின் சந்திப்பு ஏமி கார்மைக்கேல் அம்மையார ஒரு மிஷனரியாக முன்னெடுக்க வைக்கிறது. இந்த சூழ்நிலையில ஹட்சன் டெய்லர் சைனா மிஷனரியான மேரி ஜெரால்டின ஏமி கார்மைக்கேலோடு தொடர்பு படுத்துறார். இதன் மூலம் தன்னுடைய மிஷனரி பணியை தொடர்வதற்கு இந்த ஏமி கார்மைக்கேல் அம்மையார் முயற்சி செய்கிறாங்க. அப்படி முயற்சி செய்யும் போது ஒரு தடையாக தன்னுடைய உடல்நல குறைவு வருகிறது. ஆசியாவின் பகுதிகளில் மிஷனரியா பணி செய்யும் வாய்ப்பு ஏமி கார்மைக்கேல் அம்மையாருக்கு கிடைக்குது. ஆனா இந்த சூழ்நிலையில அவங்களோட உடல்நலை குறைவுனால சைனா இன்லண்ட் மிஷன்ல இருந்து ஒரு ஓய்வை பெறாங்க. அதன் பின்பு சில காலம் கழித்து சர்ச் மிஷன் சொசைட்டியின் தொடர்பை ஏற்படுத்தி அதன் மூலம் மிஷனரியாக இவங்க ஜப்பானுக்கு 15 மாதம் மிஷனரியாக செல்கிறார்கள். அதை தொடர்ந்து ஸ்ரீலங்காவுக்கு மிஷனரியாக செல்கிறாங்க. அதன் பின்பு அங்கிருந்து பெங்களூருக்கு தன்னுடைய உடல் நலக்குறைவின் சிகிச்சைக்காக வருகிறார்கள். அங்கேயும் மிஷனரியாக செயல்படுறாங்க. அவர் சர்ச் ஆஃப் இங்கிலாந்தின் செனானா மிஷனால் நியமிக்கப்படுகிறார். இங்கே கார்மைக்கேல் மிகவும் குறிப்பிடத்தக்க வேலை செய்யும் பெண்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு தான் தன்னுடைய மிஷனரி பணியை பயன்படுத்தினாங்க. அவர்களில் சிலர் கட்டாய விபச்சாரத்திலிருந்தும் மீட்கப்பட்டாங்க. இந்த சூழ்நிலையில 1901வது வருஷம் டோனாவூர் ஃபெல்லோஷிப் இந்தியாவின் தென் பகுதியாகிய தமிழகத்தின் திருநெல்வேலி என்கிற மாவட்டத்தில் உள்ள டோனாவூர் என்கிற இடத்துல துவங்கப்படுகிறது. இந்த டோனாவூர் என்று பெயர் வர காரணம் என்னவென்று சொன்னா, ஜெர்மனியில் உள்ள மிஷனரிஸுக்கு உதவி செய்த கவுண்ட் டோனா என்பவரின் பெயரை வைத்துதான் இந்த டோனாவூர் என்று இந்த இடத்திற்கு பெயர் சூட்டப்படுகிறது. பொதுவாகவே இந்த இடத்துல காணப்படுகிற பிள்ளைகள் கோவில்களிலிருந்து தேவதாசி முறையிலிருந்து காப்பாற்றப்பட்ட பிள்ளைகளாகவே காணப்பட்டார்கள். 1000க்கு அதிகமான பிள்ளைகள் இங்கே காணப்பட்டார்கள். அவர்களை வைத்து தாமஸ் வால்கர், ரெவரண்ட் தாமஸ் வால்கர் என்பவர் ஒரு பள்ளியையும் நிறுவுகிறார். முதலாவதாக இங்கே
காப்பாற்றி வரப்பட்ட பெண் பிரீனா என்ற பெண். இவர் ஒரு கோவிலிலே அடிமையாக கொடுக்கப்பட்டார். அதன் பின்பு இந்த ஏமி கார்மைக்கேல் அம்மையார் இவரை மீட்டு கொண்டு வருகிறார். வந்து முதலாவது பிரீனாவுக்கு தங்கும் இடத்தையும் கொடுத்து தன்னுடைய ஊழியத்தை புதியதா இங்கே தொடங்குகிறாங்க. இங்க ஏமி கார்மைக்கேல் அம்மையார் தன்னை ஒரு இந்தியரா காட்டிக் கொள்வதற்காக இந்தியன் உடைகளை அணிந்து தன்னுடைய மேலிலே காஃபியின் சாயத்தை பூசி அவங்கள இந்தியரா காட்டிக்கிறாங்க. மிஷனரி வாழ்க்கையை பற்றி ஏமி கார்மைக்கேல் அம்மையாரிடம் கேட்கப்பட்ட போது அவர் கொடுத்த பதில், மிஷனரி வாழ்க்கை என்றால் என்ன என்பதற்கு அவர் கொடுத்த பதில், மிஷனரி வாழ்க்கை வெறுமனே இறப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. 1912ஆம் வருடம் தோனாவூர்ல ஒரு மருத்துவமனையை நிறுவுறாங்க. அதை தொடர்ந்து 1913ஆவது வருடம் சுமார் 130 சிறுமிகளோட டோனாவூர் ஃபெல்லோஷிப் சிறப்பா செயல்பட்டு வருது. இவங்க ஏமி கார்மைக்கேல் அம்மையார் சிறந்த எழுத்தாளரா காணப்படுகிறாங்க. சுமார் 35 புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. தன்னுடைய 83ஆவது வயதுல, அதாவது 1951ல இந்தியாவில் இவங்க காலமாகறாங்க. இவங்க காலமான பிறகு தன்னுடைய கல்லறையில ஒரு கல்லை கூட வைக்க கூடாது அப்படியாக சொல்லி அவங்க மரித்து போறாங்க. 1948ஆவது வருஷத்துல இந்திய நாட்டின் சட்டங்கள் சீர்திருத்தப்பட்டு விபச்சாரத்தை இந்திய அரசு தடை செய்து அதன் பின்பும் இந்த ஃபெல்லோஷிப் தொடர்கிறது. 1896லேயே இந்த ஃபெல்லோஷிப் ஆனது திருநெல்வேலி திருமண்டலத்தில் CSI திருநெல்வேலி திருமண்டலத்திடம் ஒப்படைக்கப்படுகிறது. அதன் பின்பு CSI திருநெல்வேலி திருமண்டலம் டோனாவூர் ஃபெல்லோஷிப்பை தங்க கண்ட்ரோல்ல எடுத்து அதை சிறப்பாக செயல்படுத்திக்கிட்டு வராங்க. தற்போது டோனாவூரில் செயல்பட்டும் வரும் பள்ளி இங்க உலகின் பல பகுதிகளில் உள்ள பிள்ளைகளும், இந்தியாவில் உள்ள பிள்ளைகளும், திருநெல்வேலியில் உள்ள பிள்ளைகளும் கல்வி பயின்று வர்றாங்க. இந்த ஏமி கார்மைக்கேலின் மிஷனரிய பணியானது நமக்கு மிகவும் பிரயோஜனமா உள்ளதா இருக்கிறது. இவங்க வாழ்விலிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏமி கார்மைக்கேலின் குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமாக காணப்பட்டது. ஆகவே கிறிஸ்தவ நெறியில இந்த குடும்பத்தின் பிள்ளைகளும் வளர்க்கப்பட்டாங்க. கிறிஸ்தவ பண்புகள் இந்த பிள்ளைகளுக்கு புகட்டப்பட்டது. எப்படி என்று சொன்னா, ஏமி கார்மைக்கேலின் தந்தை ஒரு கிறிஸ்தவ மாண்பு உடையவர் என்பதனால அவர் கிறிஸ்தவ ஆன்மீக தன்மை உடைய நபர்களோடு தொடர்பு வைத்திருந்தார். அவர்கள் தங்கள் இல்லங்களில் தங்குவது, தங்களுடைய பணிகளை குறித்து பகிர்ந்து கொள்ளும் போது ஏமி கார்மைக்கேல் அம்மையார் இதை நன்றாக கவனித்து இதன் சாராம்சங்களை உணர்ந்து கொண்டார். அதனாலதான் அவங்களுக்கு இந்த மிஷனரி பணிக்கான தாகம் காணப்பட்டது. அது மட்டுமல்ல, கிறிஸ்தவ பண்புகளான அன்பு, பகிர்தல், இப்படிப்பட்ட பண்புகள் அவங்களிடத்துல அவங்க குடும்பத்துல இருந்து தான் வந்தது. எப்படி என்றால், அவங்களுடைய தாயார் ஏமி கார்மைக்கேல் அம்மையார் சிறு வயதா இருக்கும் போது சூப் செய்து அதை ஏமி கார்மைக்கேல் அம்மையாரையோ அவங்க சகோதரரை அனுப்பி அவங்களுடைய அக்கம் பக்கத்தினர்ல இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுத்து வரும்படி அனுப்புவாங்களாம். இப்படிப்பட்ட பண்புகள் தான் ஏமி கார்மைக்கேல் அம்மையாரை நோய்வாய்ப்பட்ட ஏழைகள், தேவையோடு இருப்போருக்கு தன்னை மிஷனரியாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவங்களே உந்துவதாக காணப்பட்டது. எனவே நம்ம இன்றைய சூழ்நிலையில நமக்கு எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏமி கார்மைக்கேல் அம்மையாரை போன்ற பெற்றோர் நம்மிடத்துல இருக்கிறோம். அவர்களை போன்ற பிள்ளைகள் நம்மிடத்துல இருக்கிறோம். எல்லாரும் நம்முடைய பணியையும் மிஷனரி பணியின் சான்றாக இந்த உலகுக்கு கொடுப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.